அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போது இந்த பதிவில் ராகு கேது எப்போது நமக்கு நன்மை தருவார்கள் என்று பார்க்க போகிறோம். நண்பர்களே, ராகு மற்றும் கேது இருவரும் நிழல் கிரகங்கள் ஆவார்கள். அனைத்திற்கும் ஆசைப்படும் கிரகம் ராகு. எதையும் விரும்பாமல் பற்றற்ற நிலையில் இருப்பதே கேது. நவ கிரகங்களில் மற்ற 7 கிரகங்களில் உள்ளது போல ராகு மற்றும் கேதுவுக்கு என்று தனி ராசிகள் வீடுகள் ஏதும் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நண்பர்களே, ராகுவானவர் சுக்கிரனின் அணியை சார்ந்தவர் என்றும் கேதுவானவர் குருவின் அணியை சார்ந்தவர் ஆவார். எனவே சுக்கிரனை சார்ந்த சுக்கிரன் மற்றும் சனி புதன் இவர்களின் லக்னங்களும் ராகு நன்மையை செய்வார் என்றும் குரு அணியை சார்ந்த குரு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய லக்னங்களுக்கு கேது நன்மையை செய்வார் என்றும் நம்பப்படுகிறது. அதே போல மேசம் ரிஷபம் கடபம் கன்னி மகரம் இந்த ராசிகளில் ராகுவானவர் இருக்கும் நிலையில் அவர் நன்மைகளை செய்வார் என்றும், கன்னி விருச்சகம் கும்பம் இந்த ராசிகளில் கேதுவானவர் இவர்களுக்கு நிலையில் நன்மைகளை செய்வார் என்றும் நம்பப்படுகிறது. ஆனால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து பொதுவான பலன்களும் நாம் பலம் எடுக்கும் நிலையில் விதிகளை முதலில் பொருத்தி பார்ப்பது, பின்னர் விதி விலக்குகளையும் ஆராய்ந்து பலன் எடுக்கும் பொழுதுதான் பலன் சரியாக வரும். அதே போல ராகு கேது சொல்லப்பட்டுள்ள பொது பலன்கள் இங்கு அப்படியே எடுக்கக்கூடாது. ஏனெனில் ராகு கேது சொந்தமான வீடுகள் இல்லாத காரணத்தினால் இவர்கள் மற்ற கிரகங்களைப் போல லக்னத்திற்கு நட்பு கிரகம் எதிரி கிரகம் என்பதை தாண்டி லக்னத்திற்கு இந்த மாதிரியான பலன்களை தான் செய்வார் என்றும் இல்லை. இவர்களுக்கு லக்னத்திற்கும் எந்த பாவத்திலும் அமர்கின்றார்களோ அந்த பாகவத் பகுதியை போலவே செயல்படுவார்கள். எனவே இவர்கள் எந்த அணியை சார்ந்தவராக இருந்தாலும் லக்னத்திற்கு குறிப்பு நட்பு கிரக வீட்டில் அமரும் பொழுது அந்த பாகவத்திற்கு உடனான பலன்களையும், எதிர் வீட்டில் அமரும்போதுதான் அமரும் வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார்கள் மற்றும் பலன்களை தருவார்கள். உதாரணமாக சுக்கிரன் அணியை சார்ந்த சனியின் லக்னத்திற்கு ராகுவானவர் நட்பு நிலையில் பெரும் கிரகம் என்றாலும் இவர்கள் சனியின் எதிரிகளான சூரியன் சந்திரன் வீடுகளில் அமர்ந்து தசை நடத்தும் போது அந்த பாகவத்திற்கு உண்டான பலனை அப்படியே செய்வார்கள். கும்ப லக்னத்திற்கு ஆற்றில் அமரும் ஆறில் அமரும் சந்திரன் நிலையை பொறுத்தும் குருவிற்கு கிடைக்கும் மற்ற கிரகங்களின் தொடர்பை பொறுத்தும் ராகுவானவர் கடன் நோய் போன்ற அனைத்து கட்டாயமாக தருவார். இங்கு இவர் சுக்கிரன் அணியை சார்ந்தவர் என்பதால் பலன் ஆனது மாறிவிட்டாலும் மேலும் ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் வீடுகளில் அமரும் ராகு கேதுகள் பெரிய அளவில் நன்மைகளையும் தருவதில்லை. ராகு கேது நன்மையை தர வேண்டும் என்றால் ராகு கேது வீடுகளில் கொடுத்த கிரகம் வலிமை பெற வேண்டும். ராகு கேது வீட்டு கொடுக்கும் கிரகம் ஆட்சி உச்சம் போன்ற வலுவில் இருக்கும்போது ராகு கேதுகளும் ராசி நாதனின் வலுவை கொண்டு பலன்களை செய்ய முடியும். ராகு கேதுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சம் பெற்று சுப தன்மையை அடைந்து இருக்கும் நிலையில் ராகு கேது நல்ல பலன்களை செய்வார். அதே போல ராகு கேதுவும் சுப கிரக தொடர்பினை பெற்று சுப தன்மையை அடைய வேண்டும். ராகு கேது வீடு கொடுத்த கிரகம் நீச்சம் அடைவது நல்ல பலன்களை தராது. ஆனால் ஒரு நீச்ச கிரகத்துடன் ராகு கேதுகள் இணைவது சில நிலைகளில் நல்ல பலன்களை தருகிறது. ராகுவிற்கும் கேதுவிற்கும் வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெற்ற சுப கிரக தொடர்பினை பெற்று சுப தன்மையை அடைந்திருந்தாலும் ராகு அல்லது கேது ஆனவர்களின் சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களின் தொடர்பினை பெற்று பாவத்தன்மையை அடையும் போது நன்மையை செய்வதில்லை. ராகு மற்றும் கேது இவர்களின் நன்மையை செய்ய வேண்டும் என்றால் கட்டாயம் சுப கிரகங்களின் தொடர்பான தேவையை சுப கிரகங்களின் தொடர்பினையும் பெற்ற ராகு கேது லக்ன சுபகாரியங்களின் வீடுகளில் அமர்ந்தும் வீடு கொடுத்த கிரகமும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற வலிமையை அமைப்பில் இருக்கும்.
பொழுதுதான் ராகு கேதுகள் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் செய்வார்கள். ராகு கேது நன்மையை தர சுப கிரகங்களின் தொடர்பானது முக்கியம் என்பது போல சுப கிரகங்களின் பார்வையின் மூலம் இவர்களை தொடர்பு கொள்ளும் நிலையில் சுப கிரகங்கள் ஆனது தனது வலிமையை இழக்காது. ஆனால் ராகு கேதுகளுடன் சுப கிரகங்களின் இணையும் பொழுது இணையும் டிகிரி அளவிலில் பொறுத்து அந்த சுப கிரகம் செயலிக்கும் போது ராகுவுடன் 8 கிரகங்களும் இணையும் ஒரு சுப கிரகமானது பாவத்தன்மையை அடைந்து ஆதித்ய ரீதியாக தீய பலன்களை தரக்கூடியதாகும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.